ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்சர்ச் ஆஃப் காஸ். இன்னைக்கு இன்சர்ச் ஆஃப் காஸ்ல நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த பஜாஜ் ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்மாம்பலம் மாரியகோடா ரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துருக்கேன். அந்த வகையில இந்த இன்சர்ச் ஆஃப் காஸ் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் N250 தான் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க இதை பத்தின டீடைல் இருக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வண்டியோட ஃபுல் எக்ஸ்டீரியர் வைஸ் லைக் வந்து லுக் வைஸ் ஃபுல்லா பாத்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த வண்டியில என்னென்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் டீடைல்டா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வண்டியோட லுக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு 3D அனிமேட்டட் ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணி நல்ல ஒரு டீடைலிங் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு போத் வந்து எல்இடி தான் வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு எல்இடி தான் வந்துருது. லைக் வந்து அதோட கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷைனிங் டார்க் எடிஷன்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஷைனிங் பிளாக்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மான்ஸ்டர் லுக்ல இருக்கு. இங்கேயும் சரி இங்கேயும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைக் வந்து ஒரு மான்ஸ்டர் கண்ணு மாதிரி இருக்கு. நல்ல லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து பிரேக்கிங் வந்து நான் சொல்லிடுறேன். பிரேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 300mm டிஸ்க் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல வந்து 230mm டிஸ்க் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? லைக் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. லைக் வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து வைஸ் வந்து சூப்பரா இருக்கு. லைக் வந்து ஒவ்வொரு டச்சும் உங்களுக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதுலதான் இருக்கு. லைக் ஒவ்வொரு டச்சும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு லோ பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு சொல்லுது. நல்ல ஒரு ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோர்க் லைக் வந்து நல்ல ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பான லைக் வந்து ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. லைக் வந்து கம்ஃபர்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து இந்த வண்டியோட சைட்ல பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் கன்சோல் பாருங்க. கன்சோல் சூப்பரா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதுலயே வந்துடும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஃபியூல் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அண்ட் வந்து இன்ஜினோடைய ஆயில் இண்டிகேஷன் வந்து வந்துடும். அண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கீங்க அண்ட் டைம் இண்டிகேஷன் வந்தது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, கால் அட்டெண்ட் இருக்கு, எல்லா கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு வந்து 3 மோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெயின் மோட் இருக்கு, டிரைவ் மோட் இருக்கு, ஸ்போர்ட் மோட் இருக்கு. ரெயின் மோட்ல வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும். லைக் வந்து ஒவ்வொரு மோட்ல வந்து உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஏபிஎஸ் சென்சிட்டிவிட்டி வந்து ஒவ்வொரு மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். லைக் இப்போ வண்டியோட சுவிட்சஸ் பார்ப்போம். சுவிட்சஸ் பாத்தீங்கன்னா லைக் ஓகே ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கு. இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு. ஸோ இந்த த்ராட்டில் வந்து உங்களுக்கு ஓகே நார்மல் த்ராட்டில் தான் இருக்கு, குயிக் த்ராட்டில் நார்மல் த்ராட்டில். அண்ட் இங்க வந்து உங்களுக்கான மோட் சேஞ்ச் பண்ற பட்டன்ஸ் இருக்கு. இங்க வந்து டிம் டிப் இருக்கு, லைக் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க, டிம் டிப் இருக்கு. அண்ட் உங்களுக்கான இண்டிகேட்டர் சுவிட்சஸ் அண்ட் ஹாரன்ஸ் இருக்கு. லைக் வந்து இந்த வண்டியோட மிரர்ஸ் பாத்தீங்கன்னா லைக் அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியா இல்லைனாலும் நல்ல ஒரு டீசென்ட் லுக்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா டேங்க் பினிஷிங் பில்ட் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பினிஷிங்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு பல்சர் அப்படின்ற பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு சீட்டிங் வைஸ் வந்தோம்னா லைக் நல்ல ஒரு ஹார்டான சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைக் வந்து ஹைட் வந்து அதிகமா இருக்கும். சீட் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 165mm சீட் ஹைட். கிரவுண்ட் கிளியரன்ஸும் உங்களுக்கு 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து. சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டா இருக்கு அண்ட் லைக் சாஃப்டாவும் இருக்கு. உங்களுக்கு வந்து லாங் ரைடு போக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் வந்து பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குன்னே சொல்லலாம். லைக் பாத்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. லைக் வந்து ப்ராடாவும் இருக்கு கொஞ்சம். அதனால உங்களுக்கு வந்து ரைட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் பெடல்ஸ் பாருங்க, நல்ல ஒரு டீசென்டான பிரேக் பெடல்ஸ். லைக் நான் சொன்ன மாதிரி பேக்ல பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு தெரியும் நினைக்கிறேன் 280mm டிஸ்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு டியூவல் எக்ஸாஸ்ட், ஒரே எக்ஸாஸ்ட்ல டியூவல் எக்ஸாஸ்ட் வந்தது. லைக் வந்து ஒரு இது வந்து சிங்கிள் சிலிண்டர் தான், நான் வந்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் பாத்தீங்கன்னா பேக்லயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்ல ஒரு அக்ரெசிவான டெயில் லேம்ப்ஸ் அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட் பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைக் வந்து இங்க உங்களுக்கான ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே சைட்ல வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட கார்டு இருந்தது. ஓகேங்களா? அது வந்து பின்னாடி உட்கார்றதுக்காங்க இது கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் சீட்டிங் ஆகட்டும் பேக் சீட்டிங் ஆகட்டும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் குறையே இல்லை. லைக் இப்போ வண்டியோடைய செயின் பாருங்க, லைக் வந்து டபுள் செயின் கொடுத்துருக்காங்க. 2 செயின் இருக்கு.
ஸோ வந்து ஹையர் ஸ்பீட் போகும்போது நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். லைக் வந்து ஹையர் ஸ்பீடுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும்னு நான் சொல்லலாம். லைக் வந்து உங்களுக்கு வந்து டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபிட்னஸான டயர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வண்டிக்கு. லைக் வந்து ஹையர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140 மேக்ஸிமம் ஸ்பீட் சொல்றாங்க. வந்து இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் 249 சிசி இன்ஜின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 24.5 PS at 8,150 RPM. அண்ட் இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21.5 நியூட்டன் மீட்டர் அட் 6,500 RPM. அண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் தெரியும்னு நினைக்கிறேன், இங்க வந்து உங்களுக்கு ஒரு ரேடியேட்டர், சின்னதான ஒரு ரேடியேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க கூலிங் சிஸ்டம்காக. ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின். ஸோ வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு பவர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லைக் இந்த வண்டியோட பிக்கப் எல்லாம் வந்து நான் வந்து டீடைல்டா வந்து வீடியோட எண்ட்ல சொல்றேன். லைக் இந்த வண்டியோட கிளச் இந்த வண்டியோட கியரிங் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கியர் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து இங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இண்டிகேட்டர்ஸ் இப்படி ஷிஃப்ட் பண்றது. லைக் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து பவர் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பவர்ல வந்து உங்களுக்கு லேகே இல்லை, நல்ல ஒரு பவர் ரெஸ்பான்ஸ். வாங்க இப்போ வண்டியோடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்பெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். நீங்க வந்து ஆஃப் ரோடிங் பண்றீங்க, இந்த இந்தியன் பம்பி ரோட்ஸ்க்கு நல்ல ஒரு டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோட்ஸ் வந்து வருவீங்களா. என்னென்ன மோட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரைட் மோடு, ஸ்போர்ட் மோடு, அண்ட் தென் வந்து ரெயின் மோடு. ரெயின் மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் நல்லா அதிகமா இருக்கும், ஏபிஎஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். லைக் வந்து நீங்க வந்து ஹையர் ஸ்பீட் போகும்போது வண்டி ஸ்கிட் ஆகாது ரெயின் மோட்ல. வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஏபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்லயும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டியில இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அண்ட் இந்த வண்டியில வேற என்ன யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளட்ச் அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும். அண்ட் வந்து இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140 வந்து கிளைம் பண்றாங்க. நல்ல வண்டியோட பிக்கப் இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வண்டியோட பிக்கப் தான் வெரி இம்பார்ட்டன்ட். வண்டியோட பிக்கப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீசென்டான பிக்கப்னு சொல்லலாம். லைக் வந்து ஒரு பெப்பியான இன்ஜின். லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின். லைக் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கு. நீங்க வந்து வண்டி சிட்டி ரைடுக்கும் வண்டி வந்து சூப்பரா இருக்கு. லைக் வந்து பிக்கப் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கு. லைக் இந்த வண்டி யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் சொல்றேன். இந்த வண்டி யார் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து யாரெல்லாம் வாங்கலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மெயினா இந்த வண்டி நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கும். லைக் வந்து வண்டி வந்து பிக்கப் வந்து ரோட்ஸ்ல வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் இந்த வண்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா பஜாஜ் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடன் உங்களுக்கு சொல்றேன்.